அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எள்ளுருண்டை. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது, அதுக்கு நிறைய பலகாரங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க வீட்டில். அதில் வந்துட்டு எள்ளுருண்டை கண்டிப்பான ஒரு மெயின் டிஷ்ஷாக இருக்கும். இது செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஸோ வெல்லம் இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்துக்குள்ளார நம்மளால் அந்த எள்ளுருண்டையை செஞ்சிட முடியும். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. எள்ளு பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப வந்துட்டு சின்ன அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருந்தால் கூட அதில் இருக்கிற அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ எள்ளை எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் தான் அது. இந்த எள்ளுருண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கருப்பு எள்ளு. எள்ளுருண்டை பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளையிலையுமே வந்துருச்சு, இருந்தாலுமே அந்த கருப்பு எள்ளில் வந்துட்டு ஒரு தனியாக அந்த கலரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக அப்படியே வந்துட்டு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பொழுதுமே எள்ளுருண்டை அப்படின்னு சொன்னாவே அதை கருப்பு எள்ளில் செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். அதோட ஸ்மெல்லும் அதோட அந்த வெள்ளத்தோடு சேரும்போது அதோட டைட்னஸும் அப்படியே பார்த்திங்கன்னா இறுக்கமாக இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நம்மளோட பற்களுக்கும் வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷனை கொடுக்கறதுனால கண்டிப்பாக நம்மளோட தாடைகளுக்கும் அதோட பற்களுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு மருந்தாக தான் இருக்கும். கருப்பு எள்ளு 1 கப் எடுத்துக்கோங்க. வெல்லம் 1/4 கப், அதாவது 1க்கு 1/4 கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன். இப்போ இதோட செய்முறை எப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு வானலை வைங்க. அடுப்பில் நல்லா வானல் சூடான பிறகு எள்ளை அதில் போடுங்க. எள்ளை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. வாசம் வந்துட்டு அந்த எள்ளோட வாசம் வரும். வந்தோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எள்ளை வந்துட்டு ஃபுல்லாக நல்லா ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்கள். ஸோ சூடாக போட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. அதனால் நல்லா குளிர வச்சுக்கோங்க. குளிர வச்ச பிறகு நல்லா ஆறிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா மிக்சியை எடுத்து இந்த எள்ளை அதில் போட்டு அதோட வெல்லம், ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றுனீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு வந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாவு மாதிரி ஒரு பொருளை கொடுத்துரும். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே எள்ளை வறுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எள்ளை எடுத்து போடுவீங்க. திரும்ப வந்துட்டு வெல்லத்தை எடுத்து போட்டு ஏலக்காய் பொடியை போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன பிறகு எடுத்து நீங்கள் ஒரு பெரிய பவுலில் போட்டு அதை ஒரு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வச்சிங்கன்னா அதுதான் எள்ளுருண்டை. இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு உடலுக்கு ஆரோக்கியமானது கூட. நம்மளோட குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு எள்ளுருண்டை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது அவங்களோட ஸ்டெமினாவும் ரொம்ப வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். அதனால் இந்த எள்ளுருண்டையை ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றிகள். வணக்கம்.